நான் ஒரு புது ஏரியாவில் நிறைய புது ஏரியா நுழையலான்னு இருக்கேன். முதல்ல ஒரு புது ஏரியாவில் நுழைஞ்சிருக்கேன். இது டெய்லரிங். இது எதனாலனா முதல்ல 2-3 வருஷம் முன்னாடி நான் துணியெல்லாம் தைக்க கொடுத்து ஷர்ட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி பேண்ட்டும் சரியாக ஸ்டிச் பண்ணாமல் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அகைன் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போதும் துணியெல்லாம் கொடுத்து சரியாக ஸ்டிச் பண்ணல. ஸோ ரொம்ப கோவம் நானே ஒரு டெய்லர் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் வெற்றிகரமாக. இப்போ என்ன பண்ணேன், இந்த இடத்துல என்னுடைய பழைய சட்டை ஒன்று எடுத்து எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, 2 கை, ஒரு காலர் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சஸ்தா துணி ஒன்று வாங்கி அது மேலே இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன். இதோடைய மெஷர்மெண்ட்லாம் இந்த டைரியில் எழுதி வச்சிட்டேன். ஒரு இதோட மெஷர்மெண்ட்டு, அப்புறம் இந்த கையோட மெஷர்மெண்ட்டு, காலர் மெஷர்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் இந்த டைரியில் எழுதி ஒரு இது பிரெத்துலேருந்து அப்புறமா இது ஒரு மார்க்கர் ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு சிசரு, ஒரு இது ஒன்று, அப்புறம் இது ஒரு பட்டி. இதை மார்க் பண்ணிட்டு இப்போ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இந்த கை 2 கையை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 இங்கே ஒரு கையை, இன்னொரு கையை என்ன பண்ணேன், பிரிச்சுட்டேன். இந்த கையை பிரிச்சுட்டேன், தெரியுதுங்களா? பிரித்து இதை மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக, அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக அப்புறமா மடித்து தடிச்சிடலாம். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். கை, காலரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இது கழுத்து, இந்த கையாண்ட வர இடம், அந்த இடத்துலையும் ஒரு 2 இதுவாக வருது. ஸோ அதனால் அதையும் கட் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணி இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதையும் கட் பண்ணி அதையும் மெஷர் பண்ணி வச்சு, கையை பிரிச்சிட்டோம். கையை பிரித்தா இந்த மாதிரி வருது. இது இல்லை, இது வேறு பீஸ். ஓகே, இதுதான் கை. இதுதான் நம்ம காலரு. காலர் இப்படி வரும், ரைட். இப்படி இப்படி வரும் காலர். இந்த இடத்துல சரியா, இந்த காலர் வரும். இது இப்படி வந்தாச்சுன்னா இது இப்படி வரும், இது இப்படி வந்துடும். நான் இப்படி பிரிச்சிருக்கேன், இப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா கார்டு மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஒரு மிஷின் ஒன்று வாங்கினேன், ஒரு சின்ன மிஷினை வாங்கி இப்போ சும்மா குழந்தைங்களுக்காக ஒரு கர்ச்சீஃபு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். சின்ன சின்ன வேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய மோட்டிவேஷன்லாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுதான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன்.